வணக்கம் நண்பர்களே. 2K கிட்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. 90s கிட்ஸ் எல்லாம் வந்து பூமரு அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் ஓடிட்டு இருந்தது. ஆனால் சமீபத்தில் வந்த ஒரு அறிக்கை இது எல்லாத்தையும் அப்படியே மாற்றிடுச்சு. 2K கிட்ஸ், அதாவது இந்த ஜென்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. 1990லேருந்து 2010 வரைக்கும் பிறந்தவங்க ஜென்ஜி கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்ஜி கிட்ஸ் தான் டம்ப். அவங்க தான் வந்து ஒரு முட்டாள் தலைமுறை அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வறிக்கை சொல்லியிருக்கு. அந்த ஆய்வறிக்கை அது காரணம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஜென்ஜி கிட்ஸ் வந்து எதையுமே முழுசாக கற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி எதையுமே வந்து புத்தகங்கள் மூலியமாவோ ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸ் மூலியமாவோ கற்றுக்கிறது இல்லை. எல்லாமே வந்து டிஜிட்டலாக அவங்க நிறையா கற்றுக்குறாங்க. டிஜிட்டலாக கற்றுக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே மேலோட்டமாக கற்றுக்குறாங்க. இந்த நுனிப்புல் மேய்வது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதையுமே வந்து உள்ளே போய் தீர்க்கமாக ஆராய்ஞ்சு அதோட அடிப்படையிலேருந்து கற்றுக்காம எல்லா விஷயமும் மேலோட்டாக கற்றுக்கிறதோட பிரச்சனை தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குற இந்த என்விரான்மெண்ட், ஈவன் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், நம்ம சுற்றி இருக்கிற அவங்க இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அப்படி தான் நம்ம ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் இது அவங்களோட ஐக்யூ, அந்த முடிவெடுக்கும் திறன், சிந்திக்கும் திறன், இது எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்சி கிட்ஸ்க்கு அப்படின்றப்போ ஜென் ஆல்ஃபா கிட்ஸ், அடுத்த ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு வந்து இது இன்னும் நிறையா இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ பேரண்ட் நமக்கு வந்து இட்ஸ் அன் ஐ ஓப்பனர். ஸோ நம்ம வந்து இது குறித்து நிறையா விவாதிக்கணும். உடனடியாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த புத்தகங்கள் வாசிப்பு அறிய கொடுக்கணும். ஸ்க்ரீன் டைமை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.